Vanakkam, good morning, welcome. Varige to Adityan's kitchen. Today's menu very simple and easy. உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். I mean, உங்களுக்குனா தெரியும் சொல்லி தரது இவன் யாரான்னு கேட்க போறீங்க. Just keep watching, enjoy the food. அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு காளான் and chicken rice, pepper rice or pepper fried rice கூட சொல்லலாம். இந்த காம்பினேஷன்ஸ் தான் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா otherwise நீங்கலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் நிறைய செஞ்சிருப்பீங்க வீட்டில் இல்லை ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். இந்த காம்பினேஷன் சிலது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது ஹோட்டலில். எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்டைலில் அந்த மெனு கார்டு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும்னா நம்ம வீட்டில் தான் ட்ரை பண்ணணும். இதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்ப்போம். ஸ்லைஸ்ட் ஆர் சாப்டு காளான், மஷ்ரூம், அப்புறம் சிக்கன், நைஸ் ஷ்ரெடட் சிக்கன், அப்புறம் ஜிஞ்சர் ஆர் கார்லிக் ஆர் போத் காம்பினேஷன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், த க்ரீன் போர்ஷன் அண்ட் த க்ரீன் ஆனியன் போர்ஷன், அப்புறம் நல்ல இடிச்சு க்ரஷ்ட் மிளகு, அப்புறம் நல்ல தரமான பாஸ்மதி, ஒரு டேஷ் ஆஃப் சோயா சாஸ் ஆப்ஷனல். செசமி ஆயில் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும்னா. இல்லைன்னா ரெகுலர் ரிஃபைண்ட் ஆயில், எனி வெஜிடபிள் ஆயில், டூ டேபிள் ஸ்பூன் ஆர் 1.5 டேபிள் ஸ்பூன், டிபெண்ட்ஸ் ஆன் தி குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது. எண்ணெய் காயுது, கொஞ்சம் ஜிஞ்சர் போடுறேன். ஐ எம் புட்டிங் கார்லிக் ஆல்சோ. இல்லை எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுடைய ஆனியன் போட்டுங்க முதல்ல. காளான் முதல்ல போட்டுங்க, ஏன்னா அது பச்சை காளான். ஸோ காளான் along with ginger garlic and onion slices. சாத்தே இதில் இது நல்ல ஒரு அருமையான காம்பினேஷன். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காளானும் சிக்கனும் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒன்லி வெஜிடேரியன் தான் வேணும்னா நீங்கள் இது கூட நீங்கள் கேபேஜ் போட்டுக்கலாம், சிக்கனை தவிர்த்துருங்க. அதில் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த காளானில் உப்பு இருக்காது. ஸோ அது கொஞ்சம் இந்த வதங்கும் போது போட்டிங்கன்னா இட் வில் அப்சர்வ் தி சால்ட் அண்ட் இட் வில் ஆல்சோ பி வெரி டேஸ்டி வென் யூ இட். அப்புறம் இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பர்ன் பெப்பர், அதாவது மிளகை கொஞ்சம் நைஸாக இந்த எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா அந்த வாசனை எண்ணெய் ஃபுல்லாக இறங்கி இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு புதுமையான நேம் கிடைக்கும். ரைஸை போட்டுருங்க உடனே. ஆட் திஸ் சிக்கன். சிக்கனை முதல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால தான் நீங்கள் சில பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னடா சிக்கன் போடவே இல்லை முதல்ல என்ன. அது ஒரு டெக்னிக். அதுதான் ஆதித்யன்ஸ் கிச்சன். இதெல்லாம் அனுபவத்தில் தான் வரும். கொஞ்சம் லைட்டாக இந்த கலர் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக. நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காதீங்க. ஒரு டேஷ் ஆஃப் சோயா சாஸ், வெள்ளையாகவே வேணும் ஃப்ரைட் ரைஸ்னால் நீங்கள் சோயா சாஸ் கூட போட வேண்டாம், இப்படியே நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது. இப்போ வந்து கொஞ்சம் இந்த மிளகு சேர்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஒயிட் பெப்பர் பவுடர். திஸ் இஸ் நாட் அன் அத்தென்டிக் சைனீஸ். அஃப்கோர்ஸ் நம்ம பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது செய்கிறோம். அவ்வளோதாங்க. இது ஆல்மோஸ்ட் த்ரூ நவ். காளான் சிக்கன் காம்பினேஷன், பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஃப்ளேவர். இது மட்டும் நமக்கு எங்கேயாவது லன்ச் டைமில் யாராவது கரெக்டாக கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். இதுதான், இதனால தான் நமக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி சாப்பாடு. எஸ், ஒரு இன்றியமையாத விஷயம். எந்த ஒர்க்குமே சாப்பாடு வேணும் இல்லையா? ஸோ சில பேர் சொல்லுவாங்க, வி லிவ் டு ஈட், வி ஈட் டு லிவ். இந்த டிபேட்டெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமானது we need strength, stamina. Without food, nothing else.
புது மாதிரியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இந்த கார்னிஷிங் லிப்ஸ் வெரி நைஸ் அண்ட் டைனி. இந்த மாதிரி போடுங்க. நல்ல அந்த மனம் பர்ன்ட் கார்லிக் அண்ட் பூண்டு இஞ்சி நல்ல எண்ணெயில் வதங்கினோன்னு அந்த மனம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை, அந்த அரோமா. சி லுக் அட் தி ஸ்டீம். இதெல்லாம் ஒரு தனியாக ரசிக்கணும். யூ நீட் டு பி அ ரசிகன். எஸ், டேக் a look at this steaming hot mushroom chicken pepper rice only from Adityan Kitchen. Thank you for being with me. Enjoy life with Unga Life and take care. See you next time, same time.